Lakshmi, Doctor? you may take the patient back. Okay. டாக்டர், அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, கண்ணனோட ஃப்ரண்டல் லோப், அதாவது மண்டையில் முன்பக்கத்துல அடிபட்டிருக்கிறதுனால தான் அவருக்கு இந்த நிலைமைங்கிறாரு. அதுதான் நம்ம வந்து போஸ்ட் ட்ராமேட்டிக் அம்னீஷியா, ரிட்ரோகிரேட் அம்னீஷியான்னு சொல்லுவோம். அது சரி டாக்டர், கண்ணனுக்கு மறுபடியும் ஞாபக சக்தி வருமா? அந்த டாக்டர் என்ன சொன்னாரு? அவர் சொல்றாரு, கண்ணனோட லைஃப்ல ஒரு ஸ்மால் பட் சீரியஸ் இன்சிடென்ட் ஆர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டா அவருடைய ஞாபக சக்தி பூராவும் திரும்பறதுக்கு சான்ஸ் உண்டுங்கிறாரு. ஆனா ஆபரேஷன் மூலமா இந்த நோய் குணமாறதுக்கு சான்ஸே இல்லையா. லட்சுமி, நீ கண்ணனுக்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்க. ஆனா நமக்கும் மீறின ஒரு சக்தி இருக்கம்மா, அதை யாராலும் மாத்த முடியாது. ஆமா, நீ கண்ணன் விஷயமா இனிமே என்ன பண்ண போற? அவரை பல இடங்களுக்கு கூட்டிட்டு போறேன் டாக்டர். அப்படி போகும்போது அவர் ஏற்கனவே பார்த்த இடங்களா இருந்தா மறுபடியும் அந்த இடங்களை பார்த்து ஞாபக சக்தி திரும்பறதுக்கு சான்ஸ் இருக்கும் இல்லையா? வெரி குட். ஆனா ஒண்ணு, உன் முயற்சியினால அவருக்கு ஞாபக சக்தி திரும்பினா கூட ஆக்சிடென்ட்ல இருந்து இன்னை வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவருக்கு மறந்து போயிடும். ஏன் ஒன்னையும் சேர்த்து அவர் மறந்துடுவாரு. நீ அவருக்காக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அவருக்கு தெரியாம போயிடும். அப்படி அவர் என்ன மறந்தாலும் பரவாயில்ல டாக்டர், கண்ண மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்தாலே போதும். லக்ஷ்மி, ஐ அப்ரிஷியேட் யூ வெரி மச். நான் வரேன் டாக்டர். ஓகே. இங்க ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வீடு எது சார்? பக்கத்து வீடு தான். தேங்க்யூ. ஒரு நிமிஷம். என்ன சார்? இப்ப அந்த வீட்டுல யாரும் இல்ல. ஏன் சார் ராஜாவை எதுக்கா தேடுறீங்க? நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு இன்ஸ்பெக்டர், மெட்ராஸ் வந்து ஒரு கேஸ் விஷயமா வரேன். அவர்கிட்ட சில டீடைல்ஸ் கேட்கணும். இப்ப எங்க அவரு? அவன் எங்க இருக்கானோ, அவன் செஞ்ச காரியத்தினால அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. பாவி பய. சார், என்ன நடந்தது கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா என் கேஸுக்கு உதவியா இருக்கும். சொல்றேன் சார். ராஜாவுடைய அம்மா மரகதம் எனக்கு தங்கச்சி முறை வேணும். மரகதத்துக்கு 2 குழந்தைங்க. மூத்தவன் பையன் பேரு ராஜா, 2வது பொண்ணு பேரு கௌரி. நம்பிக்கைக்கு நாணயத்துக்கும் பேர் போன குடும்பம்னு இந்த வட்டாரத்துக்கே தெரியும். 2வது குழந்தை பிறந்ததும் மரகதத்தோட கணவர் காலமாயிட்டார். அதுக்கப்புறம் மரகதம் ராஜாவை கஷ்டப்பட்டு படிக்க வச்சான். குடும்ப பொறுப்பெல்லாம் அவன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராஜாவுடைய தங்க கௌரிய நிச்சயம் பண்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க. ஆடாத அசையாத, அப்பதான் நல்லா வரும். அப்புறம் கோணலும் மணலுமா போச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. எவ்வளவு நேரம் என்ன? கழுத்த வலிக்குது, சீக்கிரம். திரும்ப. அடடே, இவ்வளவு அழகா இருக்க, ஏன் கண்ணே போட்டுரும் போல இருக்கு. அதுக்குள்ள நீயே பீத்திக்காத. இரு, கண்ணாடிய பார்த்துட்டு நான் சொல்றேன். பாரு. அண்ணே, பின்னிட்டண்ணே, உண்மையிலே பிரமாதம். உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. அப்படியே சமையலையும் கத்துக்கிட்டீன்னா ரொம்ப சௌகரியம். கிண்டலா பண்ற? இன்னும் எத்தனை நாளைக்கு அவகிட்ட சின்ன பிள்ளையாட்டம் விளையாடிட்டு இருக்க போறேன். என்னைக்கு இருந்தாலும் அவன் இன்னொரு வீட்டுக்கு மருமகளா வாழ போறவதானே. முடியாதுமா, எனக்கு கல்யாணம் ஆனா கூட நான் இங்கே அண்ணன் கூட தான் இருப்பேன். அப்படி இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேணாம். கௌரி, புரியாம பேசாதமா, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல. மரகதா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, அப்படி வாமா. கௌரி, நீ இங்கே இரு, நான் அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன். ராஜா, நீ வா. நீ ஒண்ணு கவலைப்படாத, நீ மாப்பிள்ளை வைக்கப்படாம பாரு. உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தாதான் இந்த கல்யாணம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டோட தங்க வைக்க நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி ஐடியா? நீ இப்படியே உம்முன்னு வந்தீனா மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிக்காம போயிரும். எங்க சரி சரி, நான் போய் மாப்பிள்ளை பார்த்து வந்துடுறேன். இது கொஞ்சம் அதிகம், குறைச்சு. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். இவன் தான் பொண்ணுக்கு அண்ணன், மரகதத்தோட ஒரே மகன், பேர் ராஜா. எம்காம் படிச்சுட்டு ஒரு பேங்க்ல வேலை செய்யறான். நம்மளே பேசிருந்தா இப்படி பொண்ணை கூப்பிடுங்க. மரகதம், பொண்ணை கூட்டிட்டு வாமா. சரி.
நமஸ்காரம் பண்ணிக்கமா. என்ன பொண்ண பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எங்களுக்கு பொண்ண பிடிச்சிருக்கு. மத்த விஷயங்களை பேசலாமே. கொஞ்சம் இருங்க, முதல்ல என் தங்கச்சியோட விருப்பத்தை கேட்டு வரேன். ராஜாவுக்கு அவன் தங்கச்சின்னா உயிர். டேய் கௌரி, மாப்பிளை பாத்தியா? உனக்கு பிடிச்சிருக்கா? சீ போன முடியலையா? இப்ப போய் துரத்துறேன். அண்ணா அப்படி சொல்லலண்ணா, எனக்கு வெக்கமா இருக்குன்னு சொன்னேன். அப்போ பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சு போச்சு. அப்புறம் நீங்க சொல்லுங்க. சொல்றது என்ன, பையன் பிகாம் படிச்சிருக்கான். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனில மாசம் 1500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு இருக்கான். நான் விஷயத்துக்கு வர்றேன். பொண்ணுக்கு 15 பவுன் நகை போட்டுருங்க, 10,000 ரூபாய் கையில கொடுத்துருங்க. நான் மத்தவங்க மாதிரி காரை கொடுங்க ஸ்கூட்டர் கொடுங்கன்னு கேட்க போறதில்ல. அதுக்கப்புறம் உங்க அபிப்பிராயம். என்ன யோசனை பண்றீங்க? நீங்க சரின்னு சொன்னா வர்ற முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சுக்குவோம். ஒண்ணும் இல்லைங்க, தகப்பம் இல்லாத குடும்பம் பாருங்க. அதனால குடும்ப பொறுப்பெல்லாம் தம்பி மேலதான் விழுந்திருக்கு. இந்த கல்யாண பொறுப்பு கூட தம்பிதான். சரிங்க, 15 பவுனுங்கிறத நாங்க 10 பவுனா போடுறோம். 10,000 ரூபாய் ரொக்கம் தர்றோம். என்ன சொல்றீங்க? சரிங்க, பொண்ணை பிடிச்சிருக்கிறதுனால இதுக்கு நாங்க சம்மதிக்கிறோம். ஊருக்கு போய் கல்யாண தேதியை குறிச்சு அனுப்புறோம். அப்ப நாங்க புறப்படுறோம். சரிங்க. ஓகேங்களா? வரேங்க. என்னண்ணே நீங்க பாட்டுக்கு ஒத்துக்கிட்டீங்க. 10 பவுனுக்கும் 10,000 ரூபாய்க்கும் நாம எங்கன்னு போறது? ஆமா மாமா, நானே இப்பதான் வேலையில சேர்ந்திருக்கேன். அதுக்குள்ள ஆபீஸ்ல எப்படி லோன் வாங்க முடியும்? தம்பி, இப்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாரே மாப்பிளை, அவர் என்ன படிச்சிருக்கிறாரு? பிகாம். நீ என்ன படிச்சிருக்கிற? எம்காம். ஒரு பிகாம் வந்து 10,000 ரூபாய் ரொக்கமும் 10 பவுனும் கேட்கிற போது ஒரு எம்காம் 25,000 ரூபாய் ரொக்கமும் 15 பவுனும் ஏன் கேட்கப்படாது? என்னண்ணே என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய்யுக்கு அலைய வேண்டாம்னு சொல்றேன். புரியல? முதல்ல உன் மகனுக்கு ஒரு பொண்ணை பாரு. அங்க 25,000 ரூபாய் பணமும் 15 பவுன் நகையும் கேளு. அதை வச்சு உன் பொண்ணு கல்யாணத்தையும் முடிச்சிரு. ஒரே கல்லுல 2 மாங்காய், ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணம். எப்படி என் யோசனை? அண்ணா நீங்க சொல்ற யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா இது அவ்வளவு சீக்கிரம் நடக்கிற காரியமா? பொண்ணு பார்க்க வேண்டாமா? அந்த பணத்துக்கு அவங்க ஒத்துக்க வேண்டாமா? அதை பத்தி உனக்கு என்னமா கவலை? அதை நான் பாத்துக்கிடுறேன். தம்பி, நீ என்ன சொல்ற? உன் தங்கையோட கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? சரி மாமா, உங்க இஷ்டம்.